எடப்பாடி அவர்கள் ஒரு 4.5 வருஷமாக முதலமைச்சராக இருந்து கொரோனா காலத்திலேயே வந்து மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி பெட்டருன்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து டிடிவி ஓவர் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இனி வருங்காலத்தில் குறைவு. அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் தான் ஒருத்தன் இருக்கிறன்றதை காட்டிக்கொள்றதுக்காகவும் எடப்பாடியை வந்து தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்து எடப்பாடியை தோக்கடிப்புன்ற விஷயங்களை சொல்கிறார். உண்மையாக அதிமுக நல்லா இருக்குன்னு நினச்சாருன்னா அவர் அமைதியாக தான் இருக்கணும். உண்மையாலுமே ஏடிஎம்கே நல்லா இருக்கணும், ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கணும், ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி உண்மையாலுமே அந்த ஏடிஎம்கே கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ஜானகி அம்மா வந்து ஒரு கட்டத்தில் ஒதுங்கி ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்தாலும் அது மாதிரி ஒரு எடப்பாடிக்கு விட்டு கொடுத்துட்டு போனாருன்னா இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்றைக்கி அவர் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா தான் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களே பேசுவாங்க. இன்றைக்கி வேணால் அவங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேணால் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்கவங்க அவர் ஒரு இடைஞ்சலாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அவருக்கு ஆதரவு கொடுத்து தனியாக அவருக்குன்னு ஒரு பெரும்பான்மை இல்லையே. இன்றைக்கி அவர் கூட யாருமே நிற்கலையே. இன்றைக்கி இப்போ 4.5 வருஷமாக எதிர்கட்சியாக இன்றைக்கி எடப்பாடி செயல்படுறாரு. கட்சியை விட்டு இன்றைக்கி விரல் சொல்லிக்கிற மாதிரி யாராவது 1-2 பேர் தான் வந்து வெளியே போயிருக்காங்களே தவிர்த்து பெரும்பாலானோர் பெரிய லெவலில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்த மாதிரியோ எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்காத கொள்ளாத மாதிரியோ நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு தெரியல. அதில் வந்து இது வந்து டிடிவிக்கு தான் ஒரு பின்னடைவு. டிடிவிக்கு ஒரு பின்னடைவு. ஏடிஎம்கேவோட உண்மையான தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை வந்து அவர் புரிஞ்சு நடந்துக்கணும், வருங்காலத்திலே புரிஞ்சு நடந்துக்கணும். என்டிஏ அலைன்ஸ்லாம் அவர் ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுலே வந்து அடிப்படை கருத்து உங்களுக்கு அடிபட்டு போதில்லை. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்கள் கட்சி ஜெயிக்கணும், உங்கள் கட்சிக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. வந்து நான் எடப்பாடியை முதலமைச்சராக்க மாட்டேன், எடப்பாடியை முதலமைச்சராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான அதிகாரமே உங்கள்கிட்ட இல்லை.